ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த மூவியில். அண்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பார்த்தோன்னா நாங்களே ஸ்டன் ஆகிட்டோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். அண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நல்லா வரணும் மூவி, எல்லாருமே ட்ரை பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச். நடிகை சாந்தியை ஒரு வார்த்தைகள் ஷேர் பண்றதுக்கு அழைக்கிறேன். குட் ஈவினிங் டு ஆல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைரக்டர் சார் அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கு இந்த மூவி. ஸோ வந்து நான் எப்படி பண்ணுவேன் எதுவுமே சார் தெரியாது. பட் இருந்தாலும் என்னை நம்பி நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். மற்ற எல்லாருமே வந்து என்னை நம்பி சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மூவி வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நான் எதிர்பார்த்தோம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே சூப்பராக இருக்குது. மூவி வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ். இதுக்கு மேலே என்ன பேசுறது தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. தேங்க்ஸ் எல்லாருக்கும். தேங்க்யூ சாந்தி. இந்த படத்துக்கு சிஜி பண்ணியிருக்க சதீஷ் சார் அவர்களை பேச வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. எல்லாரும் வந்து ப்ளஸ் பண்ணிக்க, நல்லா வரணும். தேங்க்யூ ஸோ மச். PR சரவணகுமார் சார் ஒரு வார்த்தைகள் பேச வைக்கிறேன். ப்ரெஸ் மீடியாவுக்கு வந்திருக்க அனைத்து எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. படம் நல்லா வரும்னு எதிர்பார்க்குறோம். நீங்கள் ஒத்துழைப்புக்கு நல்லா கொடுக்கணும். எல்லாருக்கும் இந்த படம் வெற்றி வரைய உங்களோட ஆதரவு முக்கியம். நன்றி. ராம்குமார் சார் ஒரு வார்த்தைகள் பேச வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் நண்பர் விக்னேஷ் பண்ணியிருக்காரு. அவர் படம் நல்லபடியாக வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம். உங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். நன்றி. வந்திருக்கும் பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் அனைவருக்கும் நன்றி. என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. படத்தில் எனக்கு ஒன் ஆஃப் த வில்லனா வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விக்னேஷ் அவர்கள் மனவாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் சூப்பராக வந்திருக்கு. வித்தியாசமான இப்போ வந்துட்டு இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக வந்திருக்கு. கண்டிப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டியது மீடியா கையில் தான் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் கொண்டு சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்களை நம்பி தான் இறங்கியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் படத்துக்காக. கண்டிப்பாக ஒத்துழைப்பாங்க. நன்றி. வணக்கம். நம்ம பார்த்த அழகான விஷுவல்ஸினுடைய சினிமாட்டோகிராஃபர் ஜோன்ஸ் ஆனந்த் அவர்களை பேச வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் மேடையில் இருக்க அனைவருக்கும் நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன். சாரை ப்ரொடியூசரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன் விக்னேஷ் மூலயமா. ஒரு டைம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் சாரை பார்க்குறேன். அவர் கொடுத்த கமிட்மெண்ட் விக்னேஷ் வந்து எனக்கு தம்பி. எனக்கு வந்து சாரி கொலை வழக்குன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது நான் சினிமாட்டோகிராஃபர், தம்பி ஏடி ஒர்க் பண்ணார். அப்போது எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாரு. நான் படம் பண்ணும்போது உங்களை வச்சு தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 8 வருஷம் ஆயிடுச்சு. 7வது வருஷம் போன வருஷம் முன்னாடி வந்து என்கிட்ட ஆனால் படம் பண்ண போகிறேன், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சில பேர் கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, போகிற போக்கில் அப்படியே மாறிட்டு போயிட்டே இருக்கும். இந்த பையன் கொடுத்த கமிட்மெண்ட் அந்த ஒன்றுத்துக்காகவே என்னுடைய சில ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு. அந்த டைம் அதையெல்லாம் வேறு ஒருத்தரை மாற்றி வச்சுட்டு நான் தம்பிக்காக ஒர்க் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். அந்த கமிட்மெண்ட் எப்போதுமே தம்பிகிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. எனக்குன்னு இல்லை, யாருக்கு கொடுத்தாலுமே. அதேமாதிரி இந்த படத்தில் இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன். சேலரி விஷயம் இது வரைக்கும் யாருக்குமே பேலன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே கரெக்டாக கொடுத்துட்டாங்க. சின்ன கம்பெனி இதை வந்து நான் விக்கி என்கிட்ட சொன்னார், நீ படம் முடிகிறதுக்குள்ளே உனக்கு சம்பளம் செட்டில்மெண்ட் பண்ணிடுவேனான்ட்டு. அதேமாரி பண்ணார். என்னோட சேர்ந்து வேலை செஞ்ச எல்லாத்தையுமே லைக் மந்த்ஸ் எல்லாத்தையும் கேட்கும்போது படம் முடிஞ்சு அடுத்த 10 நாள் எல்லாருக்குமே வந்துடுச்சு. அந்த விதத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. யாருமே என்கிட்ட சில பேர் என்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்பாங்க, ஆனால் சார் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி சில கம்பெனி வேலை செய்யும்போது. இந்த விஷயம் இந்த கம்பெனியில் இல்லை.
சார் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும், அப்பப்போ பண்ணும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு வேண்டிக்கிறேன். மற்றபடி ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்குமே படத்தில் பணிபுரிஞ்ச அத்தனை பேருக்குமே நன்றி. சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. என்னென்னா லாஸ்ட்டு படம் என்னோட டைனோசர்ஸ், அந்த படத்தை ரொம்ப நல்ல விதமாக கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்திங்க. அதே எஃபோர்ட்டு அதே கஷ்டம் இந்த படத்துலையும் போட்டிருக்கோம், அதே உழைப்பு போட்டிருக்கோம். கொண்டு போய் நல்லபடியாக சேர்ப்பீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். பாஸ் என்கிற பாஸ்கரன் கும்கி மாதிரியான படங்கள்ல தன்னோட சிறந்த நடிப்பு மூலியமா ரசிக்க வச்ச நடிகர் அஸ்வின் அவர்களே பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ரொம்ப சந்தோஷமான ஒரு டீம் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முத்து சார், என்னோட மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடியூசர் நீங்கள். ஆக்சுவலி சொல்ல போனால் இன்னைக்கு படம் எடுக்கிறது வந்து ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ தூரம் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கீங்க, அது உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் சார். கண்டிப்பாக எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டன்றது படம் பண்ணுறதுன்றது. தேங்க்யூ விக்கி ப்ரோ, நிஷாந்த் ப்ரோ, பாலா சரவணன். இந்த படம் பற்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காமல் ஒரு ஃபன், அதுக்கப்புறம் ஒரு ஹாரர் எல்லாமே இருக்கும். ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக வந்து எல்லாம் தேட்டரில் பார்க்கலாம். ப்ளஸ் அவங்க எல்லா படத்துக்கும் நீங்கள் வந்து நிறைய எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே மாதிரி தான் கொடுப்பீங்க, இதுக்கு ஒரு கொடுப்பீங்கன்னு நம்புறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். நெல்சன் சார் பொதுவாக அவருடைய படங்கள்ல நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. அந்த வகையில ஜெயிலர் விநாயகன் சாருடைய கேரக்டருக்கு நிகரா நம்ம எல்லாருக்கிட்டையுமே அவருடைய நடிப்புனால தியேட்டர்ல என்ஜாய் பண்ண வச்ச ஜெயிலர் அர்ஷத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பேச அழைக்கிறேன் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நிற்கிறேன்னா அது நெல்சன் தான் காரணம். வந்திருக்க மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் பிளேடி பேக்கர் ஷூட்டில் இருந்தேன். எனக்கு ஒரு கால் வந்தது, டைரக்டர் விக்னேஷ் பாண்டியன் கால் பண்ணார். எப்போவுமே அசோசியேட் டைரக்டராக தான் பேசுவாங்க, இவர் டைரெக்டாக பேசினார். பிரதர் இது மாதிரி டேட்ஸ் வேணும், இந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் இது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். அது பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே அவர் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் ஆக்சுவலாக. ஆனால் கொஞ்சம் இப்படிவான ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக போயினுக்குது போல். ஆக்சுவலாக பேசலாம். ரொம்ப நல்ல மனுஷன் ஆக்சுவலாக. இவர் பேசினது ரொம்ப பிடிச்சிச்சு. ஆக்சுவலாக நான் அங்கே அப்படியே உடனே வந்துட்டேன். ஆனால் நான் வரேன், நான் பண்ணுறேன்னு நான் எதுவுமே பேசலை. பேமெண்ட் என்ன விஷயம்னு அவர் பேசினார். இருக்கிறேன் என்னன்னா அந்த அவங்க ஊருக்கு போயிருந்தேன். அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்குதோ இல்லையோ பயங்கரமாக பிரியாணி சாப்பாடு ஜாலியாக இருந்தேன். ஒரு 3 மாதம் பயங்கரமாக நல்ல அன்பாக பார்த்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்ல மனசு. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னன்னா டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பானவங்க. எல்லாமே யாரும் காசுக்கோசரம் வேலை செய்யலை. எல்லாம் இங்கே இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொந்தக்காரங்க. ஃபைட் மாஸ்டர்லாம் அவ்வளோ நல்ல பேர். கேமராமேன் பாருங்க அவ்வளோ சொன்னாங்க. எல்லாம் ஒரு அன்புக்கு வேலை செய்கிறாங்க. இது மாதிரி தான் கண்டிப்பாக ஜெயிக்கணும், நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். மீடியா ப்ளீஸ் ஹெல்ப் தம். ஓகே, கண்டிப்பாக படம் வந்ததுன்னா நல்லபடியாக இதாகவும் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கேமராமேன் ஹீரோ ப்ரோ, உங்கள் பேர் என்ன ப்ரோ? அதை ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க, பக்கத்தில் மறந்துட்டேன். பேர் என்னது? இல்லை அது நிஷாந்த் தெரியும், அது வேறுன்னு சொன்னீங்க. ரூசோவா, அது வாயில் நுழையில. நம்மளுக்கு இந்த சந்தானம் ஒரு படத்தில் கேட்பார்ல, அந்த என்ன படம் வந்து வானம் படத்தில் ப்ரோ, அந்த மாதிரி ப்ரோ ரூசோவா. நிஷாந்த் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். கேமராமேன், அதுக்கமாக கூட மாறன் அண்ணன், அதுக்கமாக கும்கி, அஸ்வின், வேற யார் ஃபைட் மாஸ்டரு, வேற யார் இருக்காங்க நம்ம யாரும் பேர் சொல்லுவோம். எல்லாத்துக்கும் சேர்த்து செல்வா, எல்லாருக்கும் நம்ம ராஜ் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தயவுசெய்து மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? எல்லாம் ரொம்ப அன்பானாங்க. தேங்க்யூ ஸோ மச். நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் கனவு கண்டால் அத்தனையும் நாளை நடக்கும். துன்பங்கள் வந்து எம்மை தூக்கி நிறுத்தும். துன்பங்கள் வந்து எம்மை தூக்கில் நிறுத்தும். நாம் துடிந்து விட்டால் அத்தனையும் ஓடி பறக்கும். எதிர்கால கதவு சாத்தி கிடக்கும். நாம் என்னாலும் முயன்றால்தான் வெற்றி கிடைக்கும். ஊடகத்துறையில் இருந்து தமிழ் சினிமாவிலே பாடலாசிரியராக நான் 2012ஆம் ஆண்டில் திரு விஜய் ஆண்டனி அவர்களால் நான் படத்தினூடாக அறிமுகமானேன். இந்த மேடையில் நான் நிற்பதற்கு அவர்தான் ஒரு காரணமாக இருக்கிறார். அவருக்கு என் வாழ்நாள் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம் என்ற பாடல் என்னுடைய 10 ஆண்டு கால முயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. அதற்கு பிறகு பல படங்களில் நான் பணிபுரிந்திருக்கிறேன் பாடலாசிரியராக. இந்த படத்தில்
பாடல் எழுதுவதற்கு இந்த படத்தினுடைய கதாநாயகி தோழி காயத்ரி சான் அவர்கள் தான் இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். திரைப்படத்திலே ஒரு பாடல் தான் எழுதுவதற்கு நான் வந்தேன். அந்த பாடல் என்று ஒளிபரப்பாகவில்லை, வா தயங்காதை மாமா என்ற பாடல். அந்த பாடலை பார்த்துவிட்டு இயக்குனர் அவர்கள் எனக்கு முழு பாடலையும் எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பினை வழங்கினார். என்னை நம்பி இந்த மிகப்பெரிய பொறுப்பினை வழங்கிய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். தொலைபேசியிலே நாங்கள் நேரடியாக சந்திக்காமலே தொலைபேசியில் தான் என்னுடைய கதைச்சூழலை கேட்டுக்கொண்டு நான் பாடலை எழுதினேன். அதே போன்று இசையமைப்பாளர் சமந்த் நாக் அவர்களை நான் நேரில் சந்திக்கவில்லை. இசை மெட்டினை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்திருந்தார். அந்த பாடலை மிகவும் 4 பாடல்களும் மிகவும் சிறப்பாக வந்திருக்கின்றன. நிச்சயமாக இதிலே அரவிந்தாக்சன் பாடியிருக்கின்ற உசுரே உசுரே என்ற பாடல் நிச்சயமாக காலம் கடந்து வைக்கின்ற பாடலாக நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த திரைப்படத்திலே கொஞ்ச நாள் பொறு தலைவா அந்த திரைப்படத்தை மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கின்ற இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கும், அன்புக்குரிய நண்பர் இசையமைப்பாளர் சமந்த் நாக் அவர்களுக்கும், அதே போன்று இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவருமே இந்த திரைப்படத்துக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தினுடைய கதாநாயகி காயத்ரி அன்பார்ச்சுனேட்லி இந்த கொண்டாட்டத்துல கலந்துக்க முடியல. ஷீஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி. பட் அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வெல்கம் அண்ட் தேங்க்ஸ் நம்மளுடைய பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு கன்வே பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்ததாக இந்த படத்தினுடைய கதாநாயகன், கொஞ்ச நாள் பொறு தலைவா திரைப்படத்தின் கதாநாயகன் நிஷாந்த் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாள் பொறு தலைவா, இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிளெஸிங்காக அமைஞ்சிருக்கு. ஜனவரி 3 சீசா படம் ரிலீஸ் ஆச்சு. நட்டி சார் கூட பண்ணியிருந்தேன். அண்ட் அடுத்து கொஞ்ச நாள் பொறு தலைவா, அண்ட் அடுத்து இன்னொரு படம் 3 படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். அண்ட் முக்கியமாக நான் வந்து டைரக்டர் சீஃப் கெஸ்ட் SR பிரபாகரன் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆனந்த் பிரதர், டிஓபி சொன்ன மாதிரி தான் அன்னைக்கு பூஜை அன்னைக்கு தான் பார்த்தேன், அப்புறமா இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து எதையுமே எதிர்பார்க்காம அவர் ஃபுல்லாக டேரக்டரை நம்பி டீமை நம்பி ஃபுல் சப்போர்ட் பண்ணார். அண்ட் அவர் சொன்ன மாதிரியே சேலரி யாருக்குமே பேலன்ஸ் வைக்கல. ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து எந்த ஒரு கோஆர்டினேஷன் எல்லாமே அவர் யாரையுமே சொல்லாம ஃபுல் கோஆர்டினேஷன் ஆச்சு இந்த படம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு விக்னேஷ் பாண்டியன் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவ்வளோ பெரிய டீமை வந்து அவர் அலைன் பண்ணி எங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி டைரக்டர் விக்னேஷ் அண்ணனுக்கு. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் என் கூட நடித்த மொட்டராஜேந்திர அண்ணன், சிங்கம்புலி அண்ணன், அப்புறம் கும்கி அஸ்வின் பிரதர், அப்புறம் பாலாசரவன் பிரதர் அண்ட் மாறன் அண்ணன், அர்ஷத் பிரதர், ஜெயிலர் அர்ஷத் பிரதர், இவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்று என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு படங்கள் என்னன்னா நான் 0லேருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போ என்னோட படம் ஆண்டனி, அதுக்கு அடுத்து பன்றிக்கு நன்றி சொல்லி, அப்புறம் பருந்தாகுது ஊர்க்குரிய, அப்புறம் சீசா, இது அடுத்த படம் கொஞ்ச நாள் பொறு தலைவா. இதுலேருந்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்த பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் இல்லைன்னா நான் இந்த இடத்துல வந்து நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். நானும் உங்களில் ஒருத்தர் தான். ஸோ அதனால உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட டிஓபி ஆனந்த் சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா ஆனந்த் சாருக்கும் எனக்கு சரியான வேவ் லென்த்து. ஆனந்த் சார் எனக்கு டைரக்டர் 3 பேருக்கு நல்ல வேவ் லென்த் ஆச்சு. ஸோ அவர் கூட ஒரு நல்ல நட்பு இந்த படம் மூலமாக கிடச்சிச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் பிரகாஷ் சார் என்னை ரொம்ப பாதுகாத்து ரொம்ப சேஃபாக இந்த படத்தில் ஸ்டன் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டாரு. ஸோ தேங்க்யூ பிரகாஷ் மாஸ்டர். அண்ட் ஹீரோ ஆஃப் தி ஷோ, மியூசிக் டைரக்டர் சமந்த் நாத் சார், தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங்ஸ். ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். மெட் யூ ஆன் தி ஃபர்ஸ்ட் டே, இப்போதான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். அண்ட் லிரிசிஸ்ட் அஸ்மின் பிரதர், ஐ நோ யூ, எனக்கு அவங்க காயத்ரி மூலமாக உங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் இட். தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங். அண்ட் முக்கியமாக இந்த படம் டே அண்ட் நைட்டாக அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணுற பாண்டியன், பாலமுருகன் அண்ணன், இவங்க 2 பேருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ தேங்க்யூ. இந்த அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் இருந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு போறீங்க. தேங்க்யூண்ணே. அண்ட் அட் த லாஸ்ட் PRO ஷேக் பிரதருக்கும் தேங்க்யூ ஃபார்
bringing this stage எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அண்ட் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு கமர்ஷியல் காமெடி ஸ்கிரிப்ட். அதில் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் இருந்து அந்த படத்தை வெற்றி படமாக அமைக்கிறதுக்கு பிரஸ் அண்ட் மீடியா எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ. செல்வமணி சார் அவர்களையும் மேடை கழிக்கிறேன். Thank you, sir. To share few words about the movie, I request இன்றைய விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் ஷமந்த்நாத் sir onto the dais, please. எல்லோருக்கும் வணக்கம். ஃபோன் கேமரா வச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். இங்கே இத்தனை கேமரா இருக்கிறதுனால நான் சரியா பேசலாம், தப்பா இருக்காதுங்க. முதலில் எங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரும் ஒரு வாட்டியாக பார்த்துருக்காங்க. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மேடையில் பார்க்குறேன். அதனால வந்து யூ கேன் திங்க் எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்திருக்கும் டேரக்டர் விக்னேஷ் மேலே அப்படின்றது. இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறமா வந்து விக்னேஷ் பற்றி சொல்லணும்னா எனக்கும் விக்னேஷுக்கும் பயங்கர சண்டை வரும். அதாவது வந்து அடிச்சிக்காத அளவுக்கு சண்டை வரும். ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல மறந்து போயிட்டு நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் என்ன பண்ணணுன்றது யோசிக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ராஜெக்ட்ல வந்து ரொம்ப சின்சியரான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் டைரக்டர். அது நான் பர்சனலாக பார்த்துருக்கேன்னு நான் சொல்றேன். அதை தவிர்த்துட்டு என்னோட லிரிசிஸ்ட் அஸ்மின் நாங்கள் நேரில் பார்த்துக்கல. விக்னேஷ் சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு டியூன் ஷேர் பண்ணேன். அவர் லிரிக்ஸ் அமைச்சிட்டு காலையில் 6 மணிக்கு எழுந்து பார்க்கும்போது லிரிக்ஸ் இருந்தது. அப்படியே 6 மணிக்கு எழுந்துட்டு அந்த மெலடியை ஒரு வாட்டி கேட்டுட்டு லிரிக்ஸ் பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு வார்த்தை கூட சேஞ்ச் பண்ணவே இல்லை. காலையில் ஒரு 6:45 என்னவோ விக்னேஷ் ஃபோன் பண்ணிட்டு சார் ரொம்ப நல்லா இருக்கு, மற்ற பாட்டுமே இவரே எழுந்தா கூட நல்லா இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன். ஒரே ஒரு வேர்டு கூட நாங்கள் சேஞ்ச் பண்ணேங்க இந்த லிரிக்ஸ் எழுதின போது. ஏன்னா நான் லிரிக்ஸ்ல ரொம்ப பர்டிகுலராக பார்க்குறாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை கூட நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. அவ்வளோ ரொம்ப இழஞ்சி மெலடி கூட இழஞ்சி எழுதியிருக்கிற ஒரு லிரிசிஸ்ட். அவர் பெரிய ஃபியூச்சர் இருக்கு. அண்ட் அதே மாதிரி நிஷாந்த் சார் நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன ஒரு மீட் பண்ணோம், தர்மணி தான் மீட் பண்றோம். பட் வி ஹேட் வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப். அதை தவிர்த்துட்டு என்னோட சிங்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப உழைச்சி பாடியிருக்காங்க. ப்ளஸ் சிங்கர்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கும் என்னோட நன்றிகள். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ட் என்னுடைய என் கூட ஒர்க் பண்ணுற மிஸ்டர் பிரவீன் அவருக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். இதெல்லாத்தையும் தாண்டி இந்த படம் ரொம்ப நல்ல வெற்றி பெறணும் என்று அது எல்லா வல்ல இறைவனையும் வேண்டி கேட்டுக்கொண்டு பிரஸ் அண்ட் மீடியா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்றதுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் ஆக்ஷன் பிரகாஷ் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். வந்திருக்கும் பிரஸ் இவங்க என்ன பல வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி இந்த படமும் ஹெல்ப் பண்ணுங்க. தயாரிப்பாளர் முருகன் சாருக்கு நன்றி சொல்லுங்க. தம்பி விக்கி எனக்கு ஒரு 5-6 வருஷமா பழக்கம். திடீர்னு அண்ணன் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் சொன்னாப்புல ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்ன 2 ஃபைட் தான் வச்சாப்புல. அடுத்த படத்தில் வேணா 1-2 ஃபைட் சேர்த்து வச்சுக்கலாம் கேட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணுவேன். ஹீரோ டூப்பே இல்லாமல் நம்ம ஒவ்வொரு ஷாட்டாக வருது. நல்ல வெயிலில் வர திருச்சி வெயிலில் ரோட்டில் வச்சு அவர் ரொம்ப தொல்லை கொடுத்துறேன். பட் அதெல்லாம் மனசு வச்சுக்காம நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாப்புல எனக்காக. 2 ஃபைட்டுக்குமே அவர் எந்த டூப்பும் இல்லை. அவரே தான் எல்லாமே மாதம் நான் பண்ணுற மாதம்னு சொல்லி அவரே எல்லாம் பண்ணார். அவர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட நண்பர் கேமராமேன் நிறைய தொல்லை கொடுத்துருக்கேன். இருந்தாலும் சமாளித்து நல்லா ஃபைட் எடுத்து கொடுத்துருக்காங்க. கும்கி அஸ்வின் சார் அவருக்கெல்லாம் படத்தில் ஃபைட் இல்லை.
ஆமாம் சேசிங் ஒன் நைட்டில் உயிர் எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி இது ஒரு ஜாலியான படம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பெரியவங்கெல்லாம் நிறைய படத்துக்கு எழுதி நல்ல ஹோப் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு ஹோப் கொடுத்துருங்க. பாண்டியனுக்கு, முருகனுக்கு அண்டு சிவா மச்சானுக்கு எல்லாரும் நன்றி சொல்லிக்கிறேன். டெக்னீஷியனாக மறந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. தேங்க்யூ. சார் ட்ரெய்லருக்கு இசையமைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ண முடியா கேட்டுக்கிறோம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண தினேஷ் சாருக்கு, ராஜதுரை சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு உங்களோட ஒர்க் பண்ணும்போது. எப்படின்னா ரொம்ப கஷ்டமாகவே தெரில, என்ன எப்படி வேணும், அவங்களுக்கு எது வேணும் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டார். அதேமாதிரி நான் செய்ய நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு கூட ஒர்க் பண்ணுறது. ரொம்ப கஷ்டமாகவே தெரில, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு கூட ஒர்க் பண்ணும்போது. அதேமாதிரி நீங்கள் பார்க்கும்போது தெரியுது எல்லாம் எப்படி என் கூட ஒர்க் பண்ண மாதிரி தான் இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்திருப்பாங்க அப்படின்றது இவங்க பேசுறது போனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப தெரியுது. அதனால ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் நான் சின்ன பார்ட் ஒர்க் பண்ண ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் எல்லாருக்கும். அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும்னு நம்புகிறேன். நான் இந்த டீம் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. விழா மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களே, அரங்கில் அமர்ந்திருக்கும் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா திரைப்படத்தின் ரசிகர்களே, கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் அன்பு கலந்த வணக்கங்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆருத்ரன் லேண்ட் டெவலப்பர்ஸ், இது எங்களுடைய நிறுவனம். திருச்சியில நாங்க தான் நம்பர் 1 ரியல் எஸ்டேட் நிறுவனம். பலதரப்பட்ட மக்களின் கனவுகளை நனவாக்கி தந்திருக்கோம். இது மட்டுமல்லங்க, நாங்க துபாய், சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலும் பல கிளைகளை ஆரம்பித்து அதன் மூலம் அங்கு வாழும் தமிழ் மக்களுக்கு நாங்கள் சேவை செய்து வருகிறோம். குவாலிட்டி இஸ் அவர் மோட்டோ, தரம் ஒன்றே எங்கள் குறிக்கோள். அந்த தரத்தை நாங்க திரைப்படத்துறைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம். அப்படி கொண்டு வரணும்னு நினைக்கும் போதுதான் ஆருத்ரன் லேண்ட் டெவலப்பர்ஸின் ஒரு அங்கமாக விளங்கும் ஆருத்ரன் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை நிறுவி அதன் மூலம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா என்ற படத்தை ஒரு கன்னி முயற்சியாக இப்பொழுது செய்துள்ளோம். அதோட ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச்சை தான் இப்ப நீங்க பாத்தீங்க. இந்த படத்தை பத்தி நான் சொல்லணும்னா, இன்று காலை நான் எனக்கு ஒரு ப்ரீவியூ தியேட்டர்ல இந்த படத்தை போட்டு காமிச்சாங்க. இந்த படத்தை நான் முழுமையா பார்த்துட்டு இங்க பேசுறேன். இந்த படம் ஒரு சிறந்த காமெடி படம். காமெடி படத்துக்கு நம்ம ஊர்ல எப்போதுமே மவுஸ் இருக்குங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த காலத்துல இருந்து எந்த காலம், சபாஷ் மீனா, காதலிக்க நேரமில்லை, உள்ளத்தை அள்ளித்தா, இந்த மாதிரி அந்த காலத்து படத்துல இருந்து காமெடி படத்துக்கு எப்போதுமே ஒரு மவுஸ் உண்டு. இந்த படத்தை நான் கண்டு களித்தேன், கண்டு மகிழ்ந்தேன் என்று கூறுவதை விட எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது சிரிச்சு சிரிச்சு வயிறு தாங்க புண்ணானது மிச்சம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு மிக சிறந்த காமெடி படமாக இந்த படம் உருவாகி உள்ளது. காமெடினா 2 டைப் ஆஃப் காமெடி இருக்குங்க. என்ன முடிக்கிறீங்க? என்ன காமெடியிலே 2 டைப் இருக்கானா? ஆமா இருக்குங்க. அதாவது நான் கூட இப்ப சமீபத்துல ஒரு படம் பார்த்தேன். சமீபத்துல வந்த படம் ரொம்ப அருமையான படம், காமெடி படம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரலும்
எனக்கு அந்த படத்தை பார்த்து சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணாயிடுச்சு. ஆனா அந்த படத்தோட காமெடி வந்து வயதானவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். அந்த படம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் யூகிச்சிருப்பீங்க. அந்த படத்தின் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனா எங்களோட படம் அப்படி இல்லைங்க. குடும்பத்தோட போய் உட்காந்து பார்த்து அந்த காமெடியை ரசிக்கலாம். அப்படிப்பட்ட படம் நாங்க எடுத்திருக்கோம். இந்த மாதிரி மிகச்சிறந்த காமெடி படத்தை எடுத்த டைரக்டர் விக்னேஷுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள். திரைப்படத்துறையில் நமது தமிழ்நாட்டில் இன்னொரு சுந்தர் சி உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு விக்னேஷ் பாண்டியன் உதாரணம். சுந்தர் சினா யாரும் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். மிக சிறந்த காமெடி படங்களை எடுத்தவர். அடுத்தது பாட்டு, அதாவது இந்த பாடல்களை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஏன்னா நான் படத்தை பார்த்துட்டேன். பாடல்கள் ஒவ்வொன்றும் தேன் துளிகள், ஒவ்வொன்றும் தேன் துளிகள். அந்த மாதிரி பாடல்கள். அதிலும் குறிப்பா சொல்லணும்னா அந்த உசிரே என் உசிரேன்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் வந்து இந்த வருஷம் மிக சிறந்த பாடலாக தேர்வு செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த படத்தை வந்து வெற்றி அடை செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்புங்க, ஊடக நண்பர்களோட பொறுப்பு, திரைப்பட ரசிகர்களோட பொறுப்பு, கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களோட பொறுப்பு. ஆகவே நீங்கள் அனைவரும் இப்படத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டும். அதாவது தியேட்டருக்கு போய் பார்த்து படத்தை வந்து டிவியில பார்க்காதீங்க, விசிட்ல பார்க்காதீங்க, தியேட்டர்ல போய் பார்த்து படத்தை வெற்றியேற செஞ்சா எங்களுக்கு அது ஊக்கமாக இருக்கும். இந்த கன்னி முயற்சிக்கு எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதமாக இருக்கும், வாழ்த்துக்களாக என்று இருக்கும் என்று கூறி இவ்விழாவில் பங்கு பெற வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த விழா குழுவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண பாடல்களுக்கு நடனம் அமைச்சர் நடன இயக்குனர் சபரீஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் குட் ஈவினிங். என் பேர் சபரீஷ். நான் இந்த படத்தில் 2 பாட்டு கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஒரு பாட்டுக்கு தான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, உசிரேன் உசிரேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டு ஒர்க் பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு இன்னொரு சாங் எனக்கு இமீடியட்டாக கொடுத்தாரு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் விக்னேஷ் சாருக்கு. அண்ட் இந்த டீம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா நம்ம பிரகாஷ் மாஸ்டர். ஸோ அவர் மூலியமாக தான் எனக்கு இவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு டீம் எனக்கு கிடச்சிது. ஸோ வண்டர்ஃபுல்லான டீம். எனக்கு உசிரேன் உசிரேன்றது ஒரு ஆல்பம் வந்து எனக்கு ரொம்ப டு த ஹார்ட், ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு சாங் அது. ஸோ அதுக்கு மியூசிக் டைரக்டர் அண்ட் லிரிக்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் படம் பாருங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், கேப்டன் ஆஃப் தி ஷிப் படத்தின் இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களை பேச அழைக்கிறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி பேசி பழக்கம் கிடையாது. ஆனால் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா மற்றும் விருந்தினர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நான் யாருக்கு முத தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா, என்னை நம்பி இவ்வளோ ஒரு முறுப்பு கொடுத்த அண்ணன் முருகனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததும் கிடையாது, என்ன நடக்குதுன்னு கூட என்கிட்ட ஒரு ஃபோன் அடித்து கூட கேட்டது கிடையாது. நீ என்ன வேணா பண்ணு, பணம் கேட்டாத கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும் ஷூட்டிங், ஒரு எலெக்ஷன் டேட் அறிவிச்ச நாள் மட்டும் நின்றுச்சு. எதனாலப்பா அப்படின்னாரு. இது மாட்டோம்னா சரி பேக்கப் பண்ணிருப்பா, எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் வந்தாரு. அதே மட்டும் நான் மதுரையில் போய் ஷூட்டிங் பண்ணேன். கடைசி நாள் வாங்கினேன்னு அப்போ கூட வரல. ஏன்னா இன்னைக்கு என் மேலே இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு என்னை இன்னைக்கு ஒரு டைரக்டராக இங்கே நிப்பாட்டியிருக்காரு. நான் ரொம்ப அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதே மாட்டம் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணம் என் நண்பன் ராம் தான். அவனால தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். அவனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம டெக்னீஷியன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணாங்க. இதில் யாருமே வந்து போட்டி பொறாமல் இல்லாமல் எல்லாருமே ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு. கேமராமேன் ஆனந்தனா இருக்கட்டும்,
நம்ம நிஷாந்த் ப்ரோவாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம மாறண்ணன், அப்புறம் பாலசரவணன், கும்கி அஸ்வின் அண்ணன். கும்கி அஸ்வின்லாம் சொல்லணும்னா ஒன்றுல விடவே மாட்டார். அதே மாட்டம் எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி என்னென்னா, எனக்கு மொட்டராஜன் அண்ணன் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஒரு நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷூட்டிங் 2 மணியோட பேக்கப் பண்ணுறப்ப பிளானில் இருந்தேன். அண்ணன் என்றைக்குமே நைட் ஷூட்டிங் நடித்ததில்லை. அப்போ என்னை கூப்பிட்டாரு, இங்கே வாங்க அப்படின்னாரு. என்னப்பா அப்படின்னாரு. ஆனால் இல்லை நான் நாளைக்கு எடுத்துக்கிறேனே அப்படின்னேன். ஷூட்டிங் ஒரு நாள் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுன்னு தெரியுமா அப்படின்னாரு. நான் அப்படின்னா அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் உனக்கு எத்தனை மணி நேரத்தில் இருந்தால் நீ முடிப்பா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒரு 2 hours மட்டும் டைம் கொடுங்கண்ணே அப்படின்னேன். 2 hours முடிச்சிடு அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக முடிச்சிடுவேண்ணே அப்படின்னேன். உடனே எர்ரா அப்படின்னாரு. அதே மாட்டான் நான் கடைசி கிளைமேக்ஸ் எடுத்தது அந்த 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்தில் முடிச்சோன்னா அவரே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டார். சூப்பரா அப்படின்னு கை கொடுத்துட்டு போனார். நான் சொன்ன மாட்டோமே முடிச்சுக்கடா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு ப்ரெஸ் மீடியாக்காரங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நாங்கள் இன்னைக்கு ஒரு டைரக்டராக வெளில தெரியும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை நம்பி தான் நாங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரோம். நீங்கள் தான் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா விஸ்வன் அண்ணன் மேடை கலைக்கிறேன். அண்ணே உட்காருங்கண்ணா மறைக்க ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னோட அழைப்பை ஏற்று வந்த SS பிரபா சாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். சார் சுந்தரபாண்டிய படம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் சார். உங்கள் படத்துலேயே அது கிட்டத்தட்ட எப்போ டிவியில் போட்டாலும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். உண்மையிலேயே நான் உங்களோட ஒரு ஃபேன் தான் சார். கண்டிப்பாக என்னோட அடுத்த கதையும் அதே வில்லேஜ் தான் சார். இப்போ அது சிட்டி பேஸ் பண்ணி போயிருங்க சார். அடுத்து வில்லேஜ் பேஸ் பண்ணி போகிறேன் சார். எழுதி வச்சிருக்கிறத சொல்கிறேன் சார். தேங்க்யூ. வணக்கம். நம்ம திரைப்பட குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்ரபதி படம் சரத்குமார் ஹீரோ நடித்த டைரக்டர் ஒய்ஃபு தானா. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த விக்னேஷ் பாண்டியன் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். யாரையும் மறைக்காமல் ஸ்டேஜில் நிற்க முடியாமல் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். கேமரா டவுன் பண்ணுங்க. முதல்ல ஃப்ரண்ட் வியூ ரோஸ்ல இருக்கவங்க எல்லாருமே போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக்ல இருக்க கேமராமேன்ஸ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ தட் எல்லாருக்குமே போட்டோஸ் தெரியும். வீடியோ மேடம். Thank you.